தமிழ்நாட்டின் தன்மான தலைவர் அப்படின்னா அது விஜயகாந்த் தான். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்கள் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சுருந்தவர் தேமுக தலைவர், நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். இதில் மாற்றுக்கிறது யாருக்காவது நோ 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 ஆப்ஷனே கிடையாது. புரட்சி கலைஞர் அப்படின்னா 100% அவருக்கு பொருந்தும். ஒரு புரட்சிகரமான மக்கள் புரட்சியை முன்னெடுத்து மக்களோட சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து மக்களோட வேதனையை வலியை எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற நல்ல மனநிலை கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் மறைவு உண்மையிலுமே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இதை எப்படி நம்ம கடந்து வரப்போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவரது மனைவியாக இருந்தாலும், அவரது மகன்களாக இருந்தாலும், கட்சி தொண்டர்களாக இருந்தாலும், நடிகர் கூட நடித்த நடிகைகள் இப்படி பலதரப்பட்ட நபர்கள் எல்லாருமே, அதாவது சாதி ஒரு மனிதனை பிரிக்கும், மதம் ஒரு மனிதனை பிரிக்கும். ஆனால் சாதியும் மதத்தையும் கடந்த ஒரு தலைவர் அப்படின்னா அது கண்டிப்பாக விஜயகாந்த் அவர்கள் தான், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதில் எந்த பாகுபாடும் கிடையாது. அனைத்து மக்களும் சரிசமமாக பழகினவர். அனைத்து கட்சி தலைவர்களோடையும் பணியாற்றியிருக்காரு, பழகியிருக்காரு. அவரோட நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மக்களுக்கு என்றைக்குமே இந்த உலகம் இருக்கிற வரையும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறும். அவரோ இறந்து போகலை, நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். அவரோட இறப்பு நம்ம மண்ணில், தமிழ் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அவரை போல் இன்னும் 100 புரட்சி கலைஞர்கள் வர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழகத்துக்கு பெருமை தான் இருக்கும். நன்றி, தேங்க்யூ.